அடே அப்பன் சொல்லி ஞானப்படத்துக்காக இந்த உலகத்துக்கே சுத்தி வந்தாரு முருகன். இப்ப நீ சொல்லி அந்த டைரிக்காகவும் உங்க அப்பனுக்காகவும் தமிழ்நாடு பூரா சுத்தி வந்துட்டேன். உங்க அப்பனும் கிடைச்ச பாடில்ல, அந்த டைரியும் கிடைச்ச பாடில்ல. என்னடா ஆச்சு? அடாடா பாஸ், புராணத்தையும் கலிகாலத்தையும் நீங்க இணைச்சு பேசுனீங்கல்ல, அதை கேட்டதும் வண்டிக்கே புல்லு அரிச்சிச்சு பாஸ். இறங்கி என்னன்னு பாரு. சரி பாஸ். சீக்கிரம் போட. ஐயோ வண்டி தீப்பிடிச்சு பாஸ், வெடிக்க போகுது பாஸ். யோ யோ கார்கிட்ட போகாதையா, தீப்பிடிச்சிருச்சு, வெடிச்சிட போகுது. வண்டி தீ பிடிச்சிக்கிச்சா? அட அறிவு கட்டவங்களா, ரேடியேட்டர் பாய அடிச்சு தண்ணி ஊத்துங்கடா. கார் வச்சிருக்கிற இவனுக்கு தெரியல, மாட்டு வண்டி வச்சிருக்கிற எனக்கு தெரியுது. ஏய் ஆண்டவா, பணம் இருக்கிற இடத்துல அறிவு இல்ல, அறிவு இருக்கிற இடத்துல பணம் இல்ல. இதுவும் திருவிளையாடல் தான். ஏய் இத பத்தி மெக்கானிக் ஒண்ணுமே சொல்ல பாஸ். சொல்லாம செய்யறவன் மட்டும் புத்திசாலி இல்ல, சொல்லாம தெரிஞ்சுக்கிறவன் தான் புத்திசாலி. போடா மண்டு, தண்ணி கொண்டு வந்து ஊத்துற. ஐ தேங்கா. ஏய் இங்க வா, இப்படி வந்து உக்காரு. அப்பனே பிள்ளையாரப்பா, எப்படியாவது அந்த டைரியும் இவங்க அப்பனும் எங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா நீ இருக்கிற பிள்ளையார் பட்டிக்கே வந்து 1008 தேங்காய் வேணாலும் உனக்கு உடைச்சிடுறேன்பா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இப்ப என்னமோ சொன்னீங்க, என்ன அது? அந்த டைரியும் உங்க அப்பனும் கிடைச்சிட்டா 1008 தேங்காய் உடைப்பேன்னு சொல்ற. ஆஹா இல்ல, வேற ஏதோ சொன்னா மாமா. ஏதோ பட்டின்னு. பிள்ளையார் பட்டியா? என்னது? அதான். என்ன? எங்க அப்பா ஊரு பிள்ளையார் பட்டி. ஏண்டா நாய்களா, பிள்ளையார் பட்டி பேரை ஏண்டா லிஸ்ட்ல கேட்கல? லிஸ்ட் எழுதியிருக்கான் பாஸ், இந்த பாருங்க பாஸ். பிள்ளையார் பட்டி விநாயகர் துணை எழுதியிருக்கான் பாஸ். யார் பேருக்குமா? ஆத்தா பேருக்கு பண்ணுங்க. நிறுத்துங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல? அன்னைக்கு பஞ்சாயத்துல முடிவு எடுத்தப்ப எல்லாரும் ஆமா ஆமான்னு தலையாட்டினீங்கல்ல, சொல்லுங்க. இன்னைக்கு இந்த தட்டுக்கட்ட குடும்பத்துல தட்டை வாங்கி ஐயர் பூஜை பண்ண போறான், எல்லாரும் தரங்கட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வைக்கவா இல்ல? யார் பேருக்கு அர்ச்சனை பண்றது? ஆத்தா பேருக்கு. ஐயரே, இந்த ஆத்தா இல்ல, எங்க ஆத்தா பேருக்கு. மலைச்சாமி, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லதா இல்ல, எனக்கு புரியுது. என்ன பண்றது? நேற்று வரைக்கும் நீ செஞ்சது மட்டும் எனக்கு நல்லா இருந்துச்சா? நான் போறதுக்குல நேரம் நினைச்சிட்டு போவியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. திசை மாதிரி அடிச்ச காத்துல கோபுரத்துல ஓட்டிட்ட எச்சல நீ. இன்னொரு காத்தடிச்சா திரும்ப குப்பமேட்டுக்க போயிடுவ, ஜாக்கிரதை. ஐயோ, யாருமே காணாமே. என்ன விட்டுட்டு போயிட்டாங்களா? நிறுத்து நிறுத்து, வண்டி நிறுத்து. இறங்குடா. இறங்குங்கடா. எங்கடா பாண்டியனை காணமடா? போய் தேடுங்கடா. பண்டார பாருங்க. அடியில பாக்குறேன். அவன் பயங்கர நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சுட்டான் பாத்தியா? என்னது தப்பிச்சுட்டேனா? தப்பிச்சு கூட போலாமா? ஐயா, நீங்க ஒழிஞ்சுக்கிட்டா யாருமே பார்க்க மாட்டாங்க. பாஸ், எங்க தெரியும் அவனை காணோம். எங்கடா போயிடுவாங்க? எங்க இல்ல நந்தினி, நந்தினி கதவை தர. முதல்ல நான் சொல்றது நம்பு. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நந்தினி, ஏய் இந்த பாரு, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம எம்மள கோபப்பட்ட என்ன அர்த்தம்?
நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அட, நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் என் மேல வரலையா? வாயை திறந்து சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறதில்ல. உன் மூஞ்சிய பார்க்க எனக்கு பிடிக்கல. முதல்ல எடுத்து காலி பண்ணு. ஆஹா, முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு சொல்றதை நம்புற? உன்னை உயிர் காதலிக்கிற நான் சொல்றதை நம்ப மாட்டேன்ல? எப்பயும் மூஞ்சி பார்க்க உனக்கு பிடிக்கலையோ, இதுக்கப்புறம் நான் இங்கிருந்து பிரயோஜனம் இல்லை. நான் செத்த பிறகு என்ன பத்தி தெரிஞ்சுக்க. ஓ, தக தக தை தை தக தக தை தை தக தக தை. மாப்பிள, டேய் மாப்பிள, என்ன இருக்க? என்ன உச்சா? என்ன உச்சி புச்சின்னுக்கிட்டு? முருங்கை மரத்தை உடைச்சது போல மனசை போட்டு உடைச்சிடாரா? எவன் ஒருத்தன் மனசை கலங்க விடாம வச்சிருக்கானோ அவன் தான் மனுஷன். உனக்கு விளக்கம் சொல்றதுக்காகவே என் படத்துல இருக்க டைலாக் எல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி, பரவாயில்ல, யாரும் சொல்லிடாத. இல்ல மாப்பிள, உண்மையிலே என் படத்துல கட்சி எல்லாம் குழந்தைட்டு வருதுடா. என் கதைக்கு சொல்ற இப்போ உன் கதையில இன்ட்ரோல் வந்து இதுதான். இன்ட்ரோலுக்கு மேல கதையை சுறுசுறுப்பா கொண்டு போறேன் பாரு. நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு நிறைஞ்ச அம்மாவாசையில் நிறைஞ்ச செய்தி வருது. இந்த வீட்டுல இருக்க கண்ணிக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. நம்மளுமே கைவிட மாட்டான். ஆனா அந்த பொண்ணோட மனசுல வீணான சஞ்சலம் இருக்கு. அதனால நினைச்ச காரியம் தடவட்டு நிக்குது. இந்த வீட்டுல இருக்க கண்ணி ஒரு காளைய மனசார விரும்புச்சு. ஆனா அந்த காளையில் இன்னொரு கன்னியால அவாண்ட பழி சுமந்து நடுத்தரவுல நிக்குது. ஆனா அந்த காளையோ சுத்தமான தங்கம். வீணா அந்த கன்னி மனசை போட்டு குழப்ப வேணாம். இதை நான் சொல்ல, எங்க ஆத்தா குடுகுடி ஜக்கம்மா சொல்றா. கண்ணுடைய தம்பி அந்த காலை நாயே ஏன் அப்படி கத்த? எங்க இருந்து கத்த? தொண்டை கட்டிட்டு கத்திட்டு ஆத்தாலோ. பின்னிட்டாங்களே, அடைச்சு. அப்பா, என்னம்மா? என்ன மன்னிச்சு. இவ்வளவு நாளும் உங்க பேர் பெத்தவங்க எது செஞ்சாலும் பிள்ளைங்க நன்மைக்கு தானே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலம்மா. நான் உங்க இஷ்டப்படியே மலைச்சாமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன். நல்ல சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க கணக்கு. அட பாருங்க, பழக்க தோஷம் கணக்குன்னு வருது. என்ன மனுஷருங்க மாமா. இதெல்லாம் இருக்கு முதலாளி. பாத்தீங்களா, முதலாளி இல்ல மாப்பிள்ளைன்னு கூப்பிடுங்க. இந்தாங்க, நந்தினி என்ன கேட்டாலும் மறுக்காம வாங்கி கொடுங்க. பணத்தை பத்தி கவலைப்படாது, தயங்காம என்ன கேளுங்க. ஏன்னா இன்னையில இருந்து நந்தினி உங்க பொண்ணு இல்ல, இந்த வீட்டோட மருமகன். டேய் மாமா, வண்டியில கொண்டு வீட்டுல விட்டுவாங்கண்ணா. வர முதலாளி. மாப்பிள்ள என்னங்க? தலை போற காரியத்துக்கு சும்மா இருப்பா, ஒண்ணு இல்லாத காரியத்துக்கு உயிரை கொடுத்து ஓடி வருவா. என்னங்க அங்க வீடு பத்திக்கிட்டு எரியுது, நீங்க இங்க செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்களா? பத்திக்கிட்டு எரியுதா? என் கண்ணுக்கு தெரியல. எங்கடி வீடு பத்திக்கிட்டு எரியுது? என்னங்க உங்களுக்கு எதுல விளையாடுறதுன்னு கிடையாதா? அப்படி என்னடி தலை போற காரியம்? நம்ம மாப்பிள்ள சொல்ல கேட்காம பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு ஊரு கிளம்பி போயிட்டாருங்க. ஐயோ, ஊருக்கு கிளம்பி போயிட்டானா? என்னடி சொல்ற? நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம கிளம்பி போயிட்டாருங்க. போய் அவர் எப்படியாவது கூட்டிட்டு வாங்க. ஏய், இங்கதான் உட்காந்துருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உன்ன பொட்டியை தூக்கிட்டு ஊருக்கு கிளம்பிடுற? வேணா விட்டுருங்க, நான் எங்க ஊருக்கே போறேன். அதெல்லாம் முடியாது, நீ என் கூட வந்துதான் ஆகணும். என் பிரச்சனையை தீர்க்கணும். உங்க பிரச்சனை தீர்க்கணும்னு பாக்குறீங்களே தவிர என் பிரச்சனை யாராவது யோசிக்கிறீங்களா?
என்ன அப்படி உனக்கு பிரச்சனை? லவ் தான். லவ்வா? இந்த ஆத்தங்கரில் அழகா ஆரம்பிச்ச எங்க காதல் ஐஸ்கிரீம் வரைக்கும் பிரமாமா போச்சு. உன் பொண்ணு கை காமிச்சாலே எல்லாம் கரைஞ்சு போச்சு. ஏய், 5 நிமிஷத்துல கரைஞ்சு போற ஐஸ்கிரீம் காதல் ஒரு பெரிய காதல் ஆகும். உங்களுக்கு வேணும்னா 5 நிமிஷத்துல கரையிற ஐஸ்கிரீமா இருக்கலாம். ஆனா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அதான் ஒரு தாஜ்மஹால். அப்படிதான். அப்படி 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 அப்படியே அப்படியே அப்படி அங்கதான் அங்க. இதுக்கு தாய் அந்த பட்டணத்துக்காரங்களை நம்ப கூடாதுங்கிறது. என்னம்மா என்ன ஆச்சு? நடிக்காது. ஏதோ உன்னை பார்த்தேன், உன் விளையாட்டுத்தனம் பிடிச்சிருந்தது, என் மனசு பறி கொடுத்துட்டேன். பறி கொடுத்துட்டேன்னு சொல்றீங்களே தவிர பயன்படுத்த விட மாட்டீங்களே. நான் நல்லவமா, என் மனசு பாரு வெள்ள மனசு. அப்ப எங்க மனசு? இது பால் மனசு இல்ல. இந்த லொள்ள எல்லாம் வேணாம். என்னை ஏமாத்திட்டு ஓடிடலாம் நினைச்சேன். எங்க போனாலும் உன்னை தேடி பிடிச்சி இந்த திருட்டு கண்ணை நோண்டிடுவேன். ஏம்மா தாயே, நீ செஞ்சாலும் செய்வ. பாண்டியா, இப்படி ஒரு லவ் உனக்கு தேவைதானா? இங்கேயே குச்சி தற்கொலை பண்ணலாம் பார்த்தா தண்ணி வேற கம்மியா இருக்கு. என்ன சிலையாயிட்டீங்க? ஒண்ணு இல்ல, உன் காதல் கதையை கேட்டு நானே உறைஞ்சு போயிட்டேன். சரி, கவலைப்படாத. உன் பிரச்சனையை நான் முடிக்கிறேன். என் பிரச்சனையை நீ முடிச்சு வை. போட்டியை தூக்கிட்டு கிளம்பு. கேவலம், நமக்கு முன்னாடி ஒரு டயர் வேகமா போய்கிட்டு இருக்கு. என்னடாச்சு? அது நம்ம கார் டயர் தான் பாஸ். ஐயோ, டேய் போங்கடா, சீக்கிரம் போய் டயரை பிடிங்கடா. டயரு டயரு. பாஸ், சக்கரத்தை பிடிக்க முடியல. போயிடுச்சு பாஸ். அட பாவிகளா, இப்படி டயரை கோட்டை விட்டு வந்து நிக்கிறீங்களே, இப்ப என்னடா பண்றது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பாஸ். இப்படி ஏதாவது ஏடாவடமா நடக்கும் தெரிஞ்சுதான் டிக்கிக்குள்ள இன்னொரு சக்கரத்தை வச்சிருக்கேன் பாஸ். எப்படி பாஸ்? நீங்க சொல்லாமலே செஞ்சுட்டேன். அப்ப நான் புத்திசாலி தானே பாஸ்? உன் தலைய பார்த்தாலே தெரியல. வண்டின்னு ஒண்ணு இருந்தா ஸ்டெப்னின்னு ஒண்ணு இருக்கணும்டா. போய் மாட்டுடா சீக்கிரம். இல்ல, அந்த நாய் என்ன எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கான். அவனை மாட்ட சொல்ற. சரிங்க பாஸ். ஸ்டெப்னியா மாட்டா, தூங்குறது போதும். பாஸ் சத்தம் போடுறாரு. தூங்கவே விட மாட்டேங்கிறீங்க. கொடுத்து வச்சவன் நல்லா தூங்குறான். ஏய், நான் ஸ்டெப்னி எடுக்கணும், நீ அங்க போய் தூங்கு. வா. பாஸ், ஸ்டெப்னி மாட்டியாச்சு, எல்லாரும் வாங்க. ஏன்டா என்ன போட்டு போட்டு அடிக்கிறீங்க? இல்லடா, நாங்கெல்லாம் அந்த அஜய் பாண்டியனை காணுமென்ட்டு ரொம்ப டென்ஷனா இருக்கும். நீ தூங்கி தூங்கி விழுறிய. யாரு? அஜய் பாண்டியனை காணாமா? வேண்டாம் சிரிச்ச. நீங்க என்ன ஸ்டெப்னி எடுத்து மாட்ட சொன்னீங்களே, அப்ப நான் ஸ்டெப்னி எடுக்கும் போது அவன் டிக்கில தான் பட்டிருந்தான். நான் கீழே இறங்கி படுக்க சொன்னேன். திரும்ப நீங்க ஏத்துக்கலையா? அட பாவி, இதை என்ன முன்னாடியே சொல்ல. டேய், வண்டியை திருப்புடா. யார் வீட்டுல? வாங்கய்யா, உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். அப்பா வெளியே போயிருக்காரு. நான் அப்பா பார்க்க வரலமா, உன்னை பார்க்க தான் வந்தேன். என்னையா? ஆமாமா, பாண்டியன் எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். மன்னிச்சிருங்கய்யா, தயவு செஞ்சு அதை பத்தி எதுவும் பேசாதீங்க. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா நீ நினைக்கிற மாதிரியோ இந்த ஊர் நினைக்கிற மாதிரியோ பாண்டியனுக்கும் என் பொண்ணு இந்துவுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. தொடர்பு இல்லைன்னா பாண்டியனை ஏன் இந்து கை காட்டினான்னு நினைக்கிறல்ல?
அதுக்கு உண்டான காரணத்தை கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம். அதனால எந்த காரணத்தை கொண்டு பாண்டியனை தப்பா நினைக்காத. இத பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட அப்பா நானே வந்து சொல்றேன். பாண்டியனை நம்பு. அப்போ வரட்டுமா? ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்க. பாண்டியனுக்கும் உனக்கும் ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் நடந்து முடியட்டும். வந்து வடபாயத்தோட ஒரு புடி புடிச்சிட்டு போறேன்.